முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 இருந்தே இந்த எண்ணம் இருந்ததுங்க. தேசத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. 2012 ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்தில் நான் வந்து சேர்ந்தேங்க. அதில் கேம்ப் எல்லாமே முடிச்சிருக்கேன். ஸோ தேசிய சிந்தனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்றது கண்கூட எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தேசிய சிந்தனை தேவை. நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அவர் முன்வைத்த சித்தாந்தம் வந்து தேசிய பொது உடைமை. பொது உடைமை அப்படின்னா நிறைய பேர் கம்யூனிஸ்டோட கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ தேசிய பொது உடைமை அப்படின்னா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் அத்தனை பேருக்கும் சமமாக கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பது தான் தேசிய பொது உடைமை. எப்படி ஒரு சூரியன் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறாரோ, ஒரு சந்திரன் எப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறாரோ, ஒரு அரசாங்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வளரக்கூடிய விதம் வந்து அந்த தனி நபரை சார்ந்திருக்கும். ஆனால் அரசாங்கமும் அரசும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றது தான் பொது உடைமை. ஒரு சிம்பிள் வித்தியாசம் மட்டும் சொல்லிடுறேன். கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஒரு நிர்வாகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதலாளி நல்லா இருந்தா போதும், நிர்வாகம் நல்லா இருக்கும், கம்பெனி நல்லா இருக்கும்னு நினைச்சா கேபிட்டலிசம். தொழிலாளர் நல்லா இருந்தா போதும், கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கம்யூனிசம். தொழிலாளியும் முதலாளியும் சேர்ந்து இந்த நிர்வாகம் நல்லா இருக்கிறதுக்காக உழைக்கணும். அப்படி உழைச்சாதான் நிர்வாகம் நல்லா இருக்கும். நிர்வாகம் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றது தான் நேஷனல் சோசியலிசம். இதுதான் நம்மளுடைய பொருளாதார விளக்கம்.